ஹலோ மக்களே 375 எபிசோட் சாஸ்கி நருட்டோ கம்பைன் ஜுட்ஸோ போட்டுட்டானுங்க. பார்த்தா அப்படி பிளாக் ஃப்ளேம்ல எரிய ஆரம்பிச்சிருச்சு. டென்டேலே பத்திக்கிட்டு எரியுது. என்னோட காத்து மட்டும் தான் அவனோட ஃபயரை வந்து அதிகமாக்கும், அதுதான்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. பார்த்தா டென்டேலே செதறுது, கதறுது டென்டேலு. உடனே அப்புறம் சாய கட்டுறாங்க. சாய் கேட்கான், சாஸ்கி என்ன நோக்கத்துல இங்க வந்திருக்கான், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கேட்கான். அவன் அதை பத்தி எனக்கும் ஐடியா இல்லைன்னு சொல்றான் ஜூகோ. அது பிறகு லேடிஸ் கட்டுறாங்க. கட்சி எல்லா விஷயத்தையும் சொல்லுது, பேட்டில் என்னெல்லாம் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லுது. பார்த்தா 4க்காகவே ரீவை பண்ணி முடிச்சிட்டா. உடனே லேடிஸ் சொல்றா, சரி வாங்க காகேஷ் நம்ம பேட்டில் ஃபீல்ட நோக்கி போன்னு சொல்லிட்டு இருக்காவா. காரா சொல்றான், நான் உங்களை அங்க கூட்டு போறேன், எல்லாரும் உங்க சக்கராவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றான். அவன் உடனே ரைகே சொல்றாரு, எனக்கு நிறைய டீடைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஏன் போற வழியில நம்ம இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அது பிறகு டென்டேல கட்டுறாங்க. டென்டேல் எப்படி வழியில துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சாய கட்டுறாங்க. சாய் வந்து ஜூகோட்ட கேட்கா, நீ எதுக்கு சாஃபி கண்டி ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள், அவனை ப்ரொடெக்ட் பண்ணது கண்டி தான் நான் இங்க இருக்கே செய்யறேன்னு சொல்றான் ஜூகோ. சொல்றான், டே சாஸ்கி அந்த டைல்டு பீஸ்டுக்குள்ள நிறைய டைல்டு பீஸ்ட் இருக்குடா, அதனால ரொம்ப எரிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காம. அது வீக்கான பிறகு உன்னோட பிளாக் ஃபிளேம் வந்து நீ அமர்த்திருன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அதுக்கப்புறம் நானும் குராவும் சேர்ந்து எல்லா டைல்டு பீஸ்ட் வெளியே எடுத்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் செய்ய முடியாது, எல்லா டைல்டு பீஸ்ட் சாவட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. டே அது செத்துருச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும்டா, ஏன்டாப்லாம் பண்ண சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். இந்த மாதிரி சிஸ்டத்தை நான் இப்பவுமே க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் நான் ஒரு புது உலகத்தைன்னு சொல்ல வரான் அவன். பார்த்தா டென்டில் அது உடம்புல இருந்து சின்ன பாகத்தை மட்டும் வெட்டி கீழே போடுது. அந்த எரி இதுல அந்த பாகத்தை மட்டும் வெட்டி போடுது. அது பார்த்தா அதால அதோட பாடி தான் செப்பரேட் பண்ண முடியுமா, அது அசால்ட்டா செப்பரேட் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கு. என்னோட நெருப்பை இப்படி கழட்டி விட்டேன்னு சொல்லிட்டு சாஸ்கி டென்ஷன் ஆகிறான். பார்த்தா எல்லா மான்ஸ்டரும் சுத்து போடுதுங்க. அதுக்கப்புறம் சாய் வந்து சக்கரோட்ட பேசுறான். சக்கரா உன்ட சில விஷயம் நான் கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்காம, எனக்கு சாஸ்கியை பத்தி நல்லாலாம் தெரியாது, ஆனா சாஸ்கி வந்து என்னோட உண்மையான காமெடா வந்து நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சக்கரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் சாய். கவலைப்படாத, சாஸ்கி இப்ப தானே வந்திருக்கான், எல்லாம் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சுக்கிடும், நீ அவனை நம்புன்னு சொல்லிட்டு அவ சிரிக்கா. அந்த சிரிப்பு பார்த்துட்டு அப்படி சாய் சாக்காகிறான். உன்னோட வார்த்தை உண்மை, ஆனா உன்னோட சிரிப்பு பொய் சக்குரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சாய். அங்க நடக்கிற எல்லா விஷயமும் சிக்கமாருக்கு புரிய வருது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இனக்கா ஒன்னும் இல்லன்னு சொல்றான் அவன். அதுக்கு பிறகு கக்காச்சி ஒப்பிட்டு கட்டுறாங்க. அந்த டைமென்ஷனுக்குள்ள வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சண்டை போட்டு ரத்தம்லாம் தெறிக்க ஆரம்பிச்சுட்டு 2 பேரும் கத்தியில குத்தி செதறி கிடக்கானுங்க. பார்த்தா இவன் ஒரு சிடோரிய போட்டு விட்டு அவன் கத்தியில குத்தி தூக்கிட்டான். ஒபிட்டோ அந்த கெஞ்சுட்சு போதும்டா, எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. பார்த்தா ஒபிட்டோ கெஞ்சுட்சு போட்டு லாண்டுகிட்டு இருக்கான். கக்காச்சி சொல்றான், உன்னை பாக்கல நீ கொஞ்சம் கூட மாற மாட்டேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி இன்னைக்கு ஒரு டெத் மேட்ச போட்டதான் சரி பண்றோம்னு சொல்லிட்டு ஹேண்ட் சீனை கட்டுறான் அவன். சரி நானும் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ சொல்றான். பார்த்தா 2 பேரும் ஈக்குவலா சண்டை போட ஆரம்பிக்க போறானுங்க. அப்படி பழசை யோசிச்சு பார்க்க கக்காச்சி ஷினோபியோட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட் வச்சிருக்கான் மினாட்டோ, அதைத்தான் யோசிச்சு பார்க்கானே அவனுங்க. பார்த்தா அங்க மினாட்டோ ஸ்டார்ட் பண்ணி விடுதான். அதே மாதிரி ஸ்டார்ட் ஆயிட்டானுங்க. பார்த்தா 2 பேரும் வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா இங்கேயே சண்டை போட்ட மாதிரி கட்டுறாங்க, அதே மாதிரி அங்கேயே சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. சின்ன வயசுல எப்படி சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த விஷுவல் காட்டிலே வேற லெவலா இருக்கு. 2 பேரும் ஈக்குவலா சண்டை போட்டானுங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவன் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒபிட்ட டென்ஷன் ஆயிட்டான், அடிச்சு வீசுதான் கக்காசியவே. கக்காசி ஒண்ணு சும்மா இல்ல கூணா ஏத்திக்கிட்டு பொலவலம் புழக்க ஆரம்பிச்சிட்டா ஒபிட்டாவ. 2 பேரும் மாத்தி பறந்துகிட்டு இருக்கானுங்க. அந்த சின்ன வயசு காலத்தையும் கட்டுறாங்க, அப்படி இப்பவும் கட்டுறாங்க. மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா வந்து ஒபிட்டோ அட்டாக் எல்லாம் ஒண்ணுமே விட மாட்டேங்குது. ஏடா கக்காசி நான் யாருன்னு கடப்பறன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கக்காசி கையை பிடிச்சி ஹேண்ட் சைனை போட்டு விடுதான். பார்த்தா ஃபயர் ஷெல் ஹேண்ட் சைன். கக்காசி அடிச்சு முடிச்சுட்டு ஃபயர் ஷெல் ஃபயர் பால் ஜுட்ஸோ போட்டு விட்டான். சடனா வந்து கக்காசி மட் பால் ஜுட்ஸோ போட்டு விட்டு பிளாக் பண்ணிட்டான் அந்த அட்டாக்க. சரி அட்டாக்க பிளாக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கக்காசி பாத்துட்டு இருக்கான். சடனா ஒபிட்டோ பாஞ்சுக்கிட்டு வரான். பார்த்தா ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி செட் பண்ணிட்டு பின்னாடி வந்து போட்டு தலை வரான். பார்த்தா கக்காசி அடியை நடிச்சு பொழந்து எடுத்துட்டான். கக்காசியை குத்தி சொருவிட்டான். பார்த்தா ஒபிட்டோ வந்து ராட தூக்கிட்டு குத்தி தூக்க போறான். லைட்னிங் க்ளோனை வர வச்சிருந்திருக்கான் கக்காசி. பார்த்தா அங்க ஒபிட்டோ எப்படி பொழந்து எடுத்தானோ அதே மாதிரி இங்கேயும் பொழந்து எடுத்துட்டான். அங்கேயும் வின்னான மாதிரி தலைமை இங்கேயும் வின் ஆயிட்டு போய்கிட்டே இருக்காங்க. உடனே அப்புறம் அங்க மினாட்டோ கட்டுறாங்க. சரி இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு இனிமேல் யூனிசைன்ஸை போட்டு மேட்சை முடியுன்னு சொல்றான் மினாட்டோ. உடனே ஒபிட்டா போய் யூனிசைன்ஸை போட்டு முடிக்கலன்னு வரான். ஆனா அவனை பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ ஒபிட்டோ கக்காசி போட்டு தலை வரான். உடனே பழசை வச்சு பார்க்க கக்காசியும் ஒபிட்டோவும். ஒபிட்டோ இப்ப நீ ஸ்ட்ராங்கான நீ இப்ப எனக்கு உயிரோட எனக்கு ஆப்போசிட்ல வந்து நின்னுகிட்டு இருக்க, ஆனா இப்ப நான் கரண் நருட்டோ தாண்டா நான் காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. எல்லாருமே என்னைய மாதிரி தாண்டா சாக போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே கக்காசி அவன் டீம்ல உள்ள எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கான். கக்காசி சொல்றான், சாஸ்கி வந்து ரோக் ஷினோபியா மாறிட்டான், அதனால அவனை அழிச்சே திருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனா அதுக்கு நருட்டோ வந்து ஒத்துழைக்கவே மாட்டேக்கான். எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டை நான் வந்து ஊருக்கு கூட்டு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பத்தி எல்லாம் கக்காசி யோசிச்சு பார்க்கான். என்னோட ஃப்ரெண்டையே என்னால காப்பாற்ற முடியலன்னா நான் எப்படி ஹொக்காகே அவன் சொல்லியிருப்பான் அவன். அது போக மிச்சம் எல்லா ஹொக்காகே நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன், என்னோட காமெடி எப்பவுமே நான் சாவு விட மாட்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். ஒன்னு கக்காசி நினைக்க, நருட்டோ உன்னோட நிலையில இருந்து நீ என்னைக்குமே மாறவே இல்லடா, எப்பவுமே ஒரு நிலையாதாடா இருந்த. நீ என்னைய மிஞ்சின ஸ்ட்ராங் ஆயிட்ட, உங்க அப்பாவை மிஞ்சின ஸ்ட்ராங் ஆயிட்ட, ஆனா எப்பவுமே ஒரே நிலைப்பாடுல தான்டா நீ இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே நான் உனக்காண்டிதான் சரின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்ட நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என்னோட காமெட நான் காப்பாத்துன்னு சொல்றான் கக்காசி. அந்த ஒபிட்டோ கொன்னதான் சரிபடுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சிடோரி தூக்கி போட்டு ஒரு ஓடு போடுதான். ஓட்ட போடல இவன் குணாயத்தி இங்க சொல்லி அங்க வந்துட்டு அங்க சிடோரி பாஞ்சிட்டு அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தா ஒபிட்ட ரத்தம் சிந்த ஆரம்பிச்சுட்டான். கக்காஷி அவன் குத்துன குணாயெல்லாம் அசால்ட்டா தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா ஒபிட்ட சாஞ்சிரவே செஞ்சுட்டான். அவ்வளவுதான் ஒபிட்ட உன் கதை முடிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. இருந்தாலும் நக்கலா சிரிக்கான் அவன். சரி கக்காஷி உன்னை இந்த பேட்டில் நான் வின் பண்ண வைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். வார பத்தில நான் எதுவும் கவலைப்படலாம் சொல்லிட்டு இருக்கான். சொன்னா காமி ஜுட்ஸு போட்டு வெளியே போய்கிட்டே இருக்கான் அங்க இருந்து. அதுக்கப்புறம் மாதரா கட்டுறாங்க. பார்த்தா சிசனோ போட்டு ஷேடோ குளோன்ல வந்து ஹாசிரமோ பொலந்து இறந்துட்டான். அதான் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி குளோன்ல என்னை ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. டே உன்னோட ஒரிஜினல் பல்ல உன்னோட கான்சென்ட்ரேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்க. அதனால இந்த குளோன்ல உன்னோட கான்சென்ட்ரேட் இல்லவே இல்ல. அதனால என்ன தோத்துதான்டா போவன்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. சடனா அது அப்படியே உட்லோனா மாறுது. சரி மாதரா உன் மைண்ட்ல நீ அப்படி என்னதான்டா வச்சிருக்கன்னு சொல்லிட்டு ஹாசிரமா கேட்கான். சடனா உட்லோன வெட்டி வீசிட்டான் மாதரா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வழியா ஒபிட்டோ வெளியே வந்து விழுந்துட்டான். இனிமேல் இந்த ஒபிட்டோ வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே மாதரா நினைச்சிட்டு இருக்கான் நான் டென்டெல் ஜிஞ்சிரிக்கி ஆகிறதுக்கு முன்னாடி ஹாசிரமா கூட சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன். சரி எனக்கு ஒரு வழியில அந்த ஆட்டத்தை செஞ்சாதான் சரிபட்டுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஒபிட்டோ கையில ராட இறக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். பார்த்தா ஒபிட்டோ உடம்ப சுத்தி அப்படி பிளாக் ஜெட்ஸோ மாறுது அவனுக்கு. சரி இனிமேல் ரினி ரீபெர்த்த போட்டதாண்டா சரிபட்டுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ஒபிட்டோவால அந்த வழியை தாங்கவே முடியல. பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் உடம்பு அப்படியே கவர் பண்ணுது. உடனே ஒரு ரின்னெல்லாம் யோசிச்சு பார்க்க ஒபிட்டோ. பார்த்தா ஒபிட்டோ கண்ட்ரோல் மீறி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஒரு ஜுட்ஸோ ட்ரை பண்ணி கத்துறான். சத்தம் எல்லா பக்கம் பரவுது. உடனே எல்லாரும் மிரளுதாங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. டே ஒபிட்டோ உன்னை உயிரோட விட்டதுக்கு காரணமே நான் திரும்பி வருதுன்னு சொல்றான் மாதரா. உடனே மாதரா பழசை வச்சு பார்க்க நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஒபிட்டோ சொல்றான். இப்ப நன்றி சொல்லாதா நீ நன்றி சொல்றதுக்கு ஒரு தருணம் வரும் அப்ப சொல்லு சொல்றான். அந்த நன்றி இப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நான் பண்ண உதவிக்கு நீ உதவி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுடா ஒபிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹாசிரமா கண்டுபிடிச்சா மாதரா சக்கரா வச்சு இந்த பையனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒருவேளை சேஜா 6 ஃபார்பிடன் ஜுட்ஸு ரெடி பண்றானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. மாதரா உன்னை திரும்பிலாம் உயிரோட வரவிட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. உடனே ஹாசிராமா சொல்றான் டே சின்ன பசங்கள அந்த டென்டைல் போடுற ஜுட்ஸு நீங்க ஸ்டாப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நாட்டை சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள சாஸ்கி பறந்து போய்கிட்டு இருக்கான். எங்கடா போறன்னு சொல்லிட்டு சாஸ்கியை பத்தி நாட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். மீனாட்டுக்கு இப்ப எல்லாமே புரிய வருது. அட இதான் எல்லாம் பிளானுமான்னு சொல்லிட்டு திரும்பி ஹாசிராமா அவனோட உட்லோனை இறக்கி விடுதான். இவ்வளவுதான் என்னோட குளோனே போன முடிஞ்சான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டோபிராமா உன்னோட ஜுட்ஸு போட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே டோபிராமா ஷடக்லோன் ஜுட்ஸு போடுதான். பார்த்தா 2 பேர் தான் வர வைக்க முடியுது அவனால. என்னடா என்னோட சக்கரா வச்சு 2 பேர் தான் வர வைக்க முடிஞ்சா. சரி அவ்வளவுதான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹாசிராமா எல்லாரும் உள்ள களத்துல இறங்கி அட்டாக் பண்ண போயிட்டாங்க. அடே அவனுக்கு ஒபிட்டோ அட்டாக் பண்ண முடியலன்னா என்ன அட்டாக் பண்ணலாம்னு வரலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கான் மாதரா. உன்னோட குளோன்லாம் என்னை ஸ்டாப் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. ஒரு பக்கம் மின்னாட்டா ஏதோ ஒரு ஜுட்ஸு போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒபிட்டோ தலை மட்டும் அப்படி வெள்ளையா மாறிக்கிட்டு இருக்கு. பார்த்தா சாஸ்கி அவுடால பறந்து போய்கிட்டு இருக்கான் டென்டைல லாக் பண்றதுக்காண்டி. பார்த்தா டென்டைல அவுடாவை லாக் பண்ணி விட்டு டே அவுடா நீங்க இருந்து கிளம்புடா இனிமேல் நான் பாத்துக்கன்னு சொல்றான் சாஸ்கி. சடனா சுசோனாவை கொண்டு வரான் அவன். பார்த்தா அம்ப வச்சு அட்டாக் பண்ணி விடுதான் ஒபிட்டோவை. பார்த்தா ஒபிட்டோட ராட அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. பார்த்தா மாதரா ஒரே சமயத்துல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா 4 பக்கத்துல இருந்து ஒபிட்டோவும் மாதராவும் ஸ்டாப் பண்ண ஒவ்வொரு ஆளும் வந்துகிட்டே இருக்காங்க. நருட்டோ மினாட்டா சாஸ் எவன்லாம் வந்துகிட்டு இருக்காங்க பிளாக் பண்றதுக்காண்டி. மாதராவோட ஜுட்ஸுவை போட்டுக்கிட்டே இருக்கான். ரின்னை பத்தி அப்படி யோசிச்சு பார்க்கான் ஒபிட்டோ. பார்த்தா ஒபிட்டோ எப்போ யோசிக்கிறது கக்காஷி ரின்னு மினாட்டா சென்சியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கக்காஷி ரின்னு ஒன்னா போற மாதிரி பாக்கான். மினாட்டா கக்கா நீ எப்பவுமே அவளையே பாத்துக்கிட்டு இருக்கிய நீ அவளை லவ் பண்றியான்னு சொல்லிட்டு கேட்கான் அவன். ஆமான்னு சொல்றான் ஒபிட்டோ. சரி கவலைப்படாத நம்ம 2 ஹொக்காகே ஆகும்னு சொல்லி அவனை ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா எல்லாரும் அதுக்குள்ள மினாட்டா மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஒபிட்டோ 2 வெட்டி வீசுதான் அவன். மினாட்டா பக்கத்துல வந்து பாத்துட்டு மிரண்டுட்டான். டேய் நீ இவ்வளவு நாள் வந்தது ஒபிட்டோவோட டோபின் பேர்லன்னு சொல்லிட்டு அலண்டு போய் நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். தென்சே அப்படின்னு சொல்றான் ஒபிட்டோ. பார்த்தா ஆல்ரெடி அவனை மார்க்கிங் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மார்க்கிங்னாலதான் சீக்கிரம் அவன் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இப்ப நீ தானா ஒபிட்டோ அதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ஒபிட்டோ 2 வெட்டி வீசிட்டான் அவன். சாஸ்கி மிரண்டானுங்க நருட்டோ மிரண்டானுங்க. பார்த்தா இங்க 6 உட்லோன் வந்து மாதரா கூட வந்து சண்டை போட்டு நின்னுக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. லார்ட் ஃபோர்ஸ் கோகாகே நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். டோபிராமா பாத்துட்டு இருக்கான். இவன் ஷேடக்லோனை இங்க இருந்து டெலபோர்ட் பண்ணிருக்கானு சொல்லிட்டு நம்மள மிஞ்சிரானு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான் டோபிராமா. எப்ப இவன் அவனை மார்க் பண்ணான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் டோபிராமா. பார்த்தா ஒபிட்டோ பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். ஒபிட்டோ செத்து மேந்துகிட்டு இருக்கான். ஃபிளையிங் ரேஜின் மார்க்கிங் எப்பவுமே டிசப்பியரே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருக்கோம்ல ஒபிட்டோ உனக்கு அது ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ உயிரோடு இருந்தீங்கன்னா நீ ஹொக்காக எவனோட நான் நினைச்சுக்கிட்டு சொல்றான் அவன். எது கூட இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு யோசிக்காம சரி சீக்கிரம் இந்த மாதரா பொழைச்சு வரதுக்குள்ள இவனை சீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உனக்கு அந்த வார் முடியும்னு சொல்லிட்டு நீங்க என்னடா நினைச்சீங்க இந்த வார் முடியும்னு நினைச்சீங்களா துரோகிகளான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒபிட்டோ சாகல உயிரோட தான் இருக்கான். பார்த்தா டென்டைல் அப்படியே சுருங்குது. பார்த்தா அவன் ஜுட்ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டான் உங்களுக்கு. அவன் சடனா அப்படியே டென்டைல் ஜிஞ்சிரிக்கே மாற போறான்னு நினைக்கிறேன். சாஸ்கி மினட்டோ அவங்க தப்பிக்கலன்னு பாக்காங்க. பார்த்தா அவனே அப்சர்வ் பண்ணி உள்ள இழுக்கு. பார்த்தா நருட்டோ 2 பேரையும் காப்பாத்தி இழுக்கான். சரிடா காமகீச்சி இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே நருட்டோ காப்பாத்தி கூட்டு போய்கிட்டு காமகீச்சி. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு மினட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். திரும்பி டென்டைல் அது ஃபார்ம மாத்துதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தா சின்னதா முட்டை மாதிரி மாறிடுச்சு. மாதரா மணிபுலேஷன் பண்ண ஜுட்ஸோ ஒபிட்டோ நடந்துருச்சு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. முதல்ல ஒரு சைன் போட்டானுங்கல்ல அப்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு முட்டை மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த முட்டை அப்படியே கிராக் ஆகி கிறிஸ்டல் மாதிரி பறந்துகிட்டு வருது. பார்த்தா ஒபிட்டோ உடச்சுக்கிட்டு வெள்ளை கலர்ல வாரான். இப்ப அவன் டென்டைல் ஜிஞ்சுரிக்குன்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்துங்க. See you, bye.